வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை. பாட்டி அஞ்சலி அஜயம் கூட்டிகிட்டு வந்து விஸ்வநாதன் எதிர்க்க நிற்க வைக்கிறாரு. கட்டாயப்படுத்தி அவங்கள ஆசீர்வாதம் பண்ண வச்சு தாம்பூலம் கொடுக்குறாங்க. அவங்கள சந்தோஷமாக காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூலம் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மணி அடிக்குது. அந்த நேரத்தில் அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, சாமியோட அனுகிரகமும் அப்பாவோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடச்சிருக்குது, உங்களுக்கு நல்ல நேரம் தான் கிளம்புங்கன்னுட்டு இவங்கள சந்தோஷமாக எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அஜய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு வீட்டுக்கு வந்தால் அங்கே வக்கீல் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க தயக்கத்தோடு உள்ளே வராங்க. எங்கேம்மா ஆளை காணோம், 2 பேர் எங்கே போயிட்டு வரீங்கன்னு. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம், மாமா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களை ஏற்றுக்கிட்டாரான்ட்டு, ஆமாம் ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்களா, போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுமான்ட்டு இவர் 2 கட்டா பேச்சோட மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. அது கேட்டவங்க அப்படி ஆசீர்வாதம் பண்ணல, ஆனால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ணதில் ஏற்றுக்கிட்டதில் எங்களுக்கு சந்தோஷம் தான். இப்போ இல்லைனாலும் அவங்க எங்களை ஏற்றுப்பாங்கன்ட்டு நாங்கள் காத்துட்ருப்போன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. என்னம்மா குழப்பறன்னு கேட்கும்போது அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது கேட்டு இவர் திட்டுறாரு. அப்போ அவங்க உங்களுக்கு பிச்சை போட்டிருக்காங்களா, பிச்சையை தான் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அது பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ அவங்க ஏற்றுக்கலனாலும் அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்குவாங்க, நாங்கள் அங்கே போய்ட்டு வாழ தான் போகிறோன்ட்டு. சரிம்மா நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்னுட்டு இவ சொல்கிறாரு. அவங்க உள்ளே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அஜய் வக்கீலை பார்த்து குஷியாக சிரிச்சிட்டு போகிறாரு. இதே நேரத்தில் வீட்டுக்கு வந்த விஸ்வநாதன் குடும்பம் சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ணவேணி அந்த தட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு திரும்புகிறாங்க. அங்கே தீ பிடிச்சிட்டு சேலையில் எல்லாருமே பக்கத்துலேருந்து பல்லவியெல்லாம் அதை தீ அணைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே பல்லவி மயக்க போட்டுடுறாங்க. எல்லாம் தனி தெளித்து எழுப்புறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு நெருப்புனால பயம் சின்ன வயசுலேருந்து, அதனால தான் நான் மயக்க போட்டேன். ஆனால் நான் உங்கள் பக்கத்தில் இல்லை, இல்லாட்டி நான் தான் தீ வைக்க பார்த்தேன்ட்டு என்னை தப்பாக நினைப்பாங்கன்றாங்க. அது கேட்டு எல்லாருமே ஷாக்காக வராங்க. சரிம்மா கிளம்பு, நீ ரெஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கூட்டிகிட்டு போய்ட்றாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, பாருங்கள் அவளோட மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, இதுக்கு மேலே யாருமே அவளோட மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தாக்கா அங்கே பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறாங்க. இது யார் வாங்கிட்டு வந்ததுன்ட்டு கண்ணன் வந்து சொல்கிறாரு, உன்னோட கையிலலாம் காயம் ஆயிருக்குல்ல, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன், அதில் மருந்துருக்கு எடுத்து போட்டுக்கோனிட்டு. அதை கேட்டு இவங்க சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை காப்பாற்றணுன்னுட்டு நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பீங்களா, இது மாதிரி எனக்கு ஆனால் நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா சொன்னோன்னே, நீ நல்ல பொண்ணாக இருந்து இந்த மாதிரி நல்லபடியாக நடந்துக்கினாக்கா நானும் உனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பான்ட்டு. நான் தப்பே பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணினாது உன்னை என் பக்கம் இழுத்து இந்த இடத்துல ஒன்றை வச்சு நான் என்ன பண்ணுற பாருன்ட்டு இவங்க யோசனை பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு அதுக்கு எதுக்கு வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாரு வராங்க. இது நீ வேணும்னே தான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, மற்றவங்களாம் அவனை நம்பலாம், நானும் நம்ப மாட்டேன்ட்டு அவங்க போய்ட்றாங்க. இவங்க வெறுப்பாகிறாங்க சாரு மேலே. அந்த நேரத்தில் பல்லவிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் போய்ட்டு கண்ணன் கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்தேன் மேடம், தேங்க்ஸ்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. இதனால் எனக்கு ரொம்ப லாபம், அவர் டபுளாக கொடுக்க வேண்டிய பணத்தை பாதிக்க கொடுத்துட்டாரு, உங்களால் தான் எனக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருக்குதுன்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் இதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போங்க, நீங்களா தனியாக போவாதீங்கன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்வதி வந்து நிற்கிறாங்க. இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு எதிரில் வந்து நிற்கிறாங்க. அப்பா கிட்ட தான் பேசுகிறேன்ட்டு இவங்க நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் நம்பலையா, ஃபோனாவது பார்க்குறீங்களான்றாங்க. இல்லை நான் உன்னை நம்புகிறேன். பல்லவி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு 2வது முறையாக வாழ்க்கை பிச்சை போட்டிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நான் இதுக்கு மேலே துரோகம் பண்ண மாட்டேன், தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாருவோட புருஷன் வந்து நிற்கிறாரு. விக்ரம் வந்துட்டு குரல் கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் வந்துட்டீங்களான்னு கேட்குறாங்க. போன வேலைலாம் நடந்ததான்ட்டு. எல்லாம் முடிஞ்சுது, அதனால தான் சாருவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன்ட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. என்ன மாப்பிள்ள போன வேலைலாம் முடிஞ்சுதான்ட்டு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றாங்க. சாருவை கூட்டிகிட்டு கிளம்புறேன்னும் போது சாரி சாப்பிட்டுட்டு போவீங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு, நான் இவளை கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு. அப்படியான்ட்டு இவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. சரி போய்ட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்கன்னுட்டு அந்த நேரத்தில் சாரு சொல்கிறாங்க, கண்ணனோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, அதனால் பார்த்துருமான்ட்டு. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இல்லைம்மா இதுக்கு மேலே கண்ணனோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை நடந்துக்கூடாது, இல்லை அதனால் சொல்கிறேன், நான் சொல்கிறத வச்சு பல்லவி எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டான்ட்டு. சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு அவங்க கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. கிருஷ்ணவேணி வந்துட்டு பல்லவிக்கிட்ட சொல்கிறாங்க, அவள் அது மாதிரி சொல்கிறான்ட்டு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதமான்ட்டு. இல்லாத நான் அப்படி தான் நடந்துக்கிட்டேன், அதனால தான் அவங்க சொல்கிறது மாதிரிலாம் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த சாரு மட்டும் எதுக்குமே அடங்க மாட்டா. எல்லாரும் என் வழிக்கு வந்தால் கூட இவன் மட்டும் எனக்கு எதிராக நின்றுட்டு கலையோ குஷியாக தானே போயிட்டு இருக்கா, போகிற வேகத்தில் இவ்வளோ நான் திரும்ப வர வைக்கிறேன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. ப்ரோமோவில் இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணி வச்சுட்ருக்காங்க. அவள் திரும்ப வரலையே, வந்தாளா இல்லையா, வந்துக்கிட்டு இருக்கலாம் தெரியல, அவனை தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிட்டாலாம் நவன்ட்டு இவன் டென்ஷனோட காத்துக்கிட்டு இருக்காங்க. சாரு கோத்தோடு வந்துட்டு கதவை தட்டுறாங்க. பார்வதி வந்துட்டு கதவை திறக்கிறாங்க முறைச்சிக்கிட்டு. என்ன விஷயம் தெரியலன்ட்டு இவங்க முடிக்கிறாங்க. இவங்க திரும்ப வந்துட்டாங்களான்ட்டு பல்லவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதனால சாரு கோவத்தோடு வந்துட்டுருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.